மாதிரிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரை 29,673 மாதிரிகள் இன்று வரை எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 2000 மாதிரிகள் அதற்கான முடிவுகள் இன்னும் தெரியப்படவில்லை. 4000 மாதிரிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டவர்களுடைய மாதிரிகளாகும். எனவே சுமார் 23,000 பேருக்கான மாதிரிகளானது தமிழகத்தில் இதுவரை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த 28 நாள் கண்காணிப்பை முடித்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அது 78,349 இருக்கிறது. மேலும் மருத்துவமனையில் இருப்பவர்கள் அரசு வீட்டு கண்காணிப்பிலும் அரசு கண்காணிப்பிலும் இருந்து வருகிறார்கள். இந்த 28 நாள் கண்காணிப்பில் வீட்டில் இருப்பவர்கள் 23,934 பேர் மற்றும் அரசு கண்காணிப்பு இடங்களில் 34 பேர் இருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் 1,891 பேர் இருக்கிறார்கள். இந்த தகவல்கள் தற்பொழுது செய்தி அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறவில்லை. எனினும் இந்த செய்தி அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்னும் 3 நாட்களில் கொரோனா பாதிப்பு என்பது அறவே நீங்கிவிடும் என்று முதல்வர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது 56 என்ற எண்ணிக்கை வந்துள்ளது. இன்று தமிழகத்துக்கு ரேபிட் டெஸ்ட் கிட்டுகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன. 24,000 கிட்டுகள் வந்துள்ளன. எனவே இந்த கிட்டுகளை பயன்படுத்தி எங்கெல்லாம் இந்த பரிசோதனை நடைபெற போகிறது என்பதற்கான திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. எனவே முக்கியமாக இந்த ரேபிட் கிட்டுகள் என்பது எங்கெல்லாம் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய வசிப்பிடங்களில் இந்த பரவல் இருக்கிறதா, சமூக பரவல் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கான பரிசோதனைகளாகவே இதனுடைய நோக்கம் முதற்கட்ட நோக்கமாக இருக்கும். ஏற்கனவே நம்மிடம் பிசிஆர் கிட்டுகள் எவ்வளவு இருக்கின்றன என்ற வெவ்வேறு எண்ணிக்கைகளை வெவ்வேறு அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே பிசிஆர் கிட்டுகளை கொண்டு பரிசோதனைகளும் நடைபெற்று வருகின்றன. சாரதா, தற்போது சென்னை தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது. 228 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிட்டு ரேபிட் டெஸ்ட் கிட் கூட 24,000 வந்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி சென்னையிலிருந்து இதனுடைய இந்த ரேபிட் டெஸ்ட் கருவிகளை கொண்டு பரிசோதிக்கும் முறை என்பது தொடங்கப்படுமா? இப்போ ஏற்கனவே கண்காணிப்பில் சிகிச்சை முடிந்து அனுப்பியவர்கள், கண்காணிப்பில் இருப்பவர்கள், அவர்களுக்கு மீண்டும் பரிசோதனை செய்ய வாய்ப்பு இருக்கா? இந்த கண்காணிப்பு பரிசோதனைகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஹாட்ஸ்பாட்கள் என 22 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் சென்னையில் பாதிப்படைந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில். எனவே கண்டிப்பாக சென்னையில் இந்த பரிசோதனை கிட்டுகள் பயன்படுத்தப்படும். கண்டெய்ன்மெண்ட் ஜோன் எனப்படக்கூடிய தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடைய வசிப்பிடத்தில் அந்த 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு இந்த நோய் பரவ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு இது பயன்படுத்த முடியும். ஐசிஎம்ஆர் இதற்கு முன்பாக இந்த கிட்டுகளை பயன்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களை கூறும் பொழுது இந்த கிட்டை பயன்படுத்தி அது பாசிட்டிவ் என்று வந்தால் மீண்டும் பிசிஆர் சோதனை நடத்தி அதன் மூலமாக இந்த தொற்றை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தது. நெகட்டிவ் வந்தால் அந்த நபரை 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தது. நான் நேற்று ஐசிஎம்ஆர் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் கூறியது என்னவென்றால், இது பரிசோதனைக்கான கிட்டாக அல்லாமல் சர்வேலன்ஸ், அதாவது நோய் பரவல் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு, எங்கெல்லாம் இது பரவி இருக்கிறது, நம்முடைய தடுப்பு நடவடிக்கைகளை எங்கெல்லாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கணக்கீடு, இது எவ்வளவு பரவலாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அளவீட்டுக்காக இந்த பரிசோதனைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த முக்கியமாக இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்களில் இந்த பரிசோதனை கிட்டுகள் ரேபிட் கிட்ஸ் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும், யாருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தான திட்டங்களை தான் வரையறுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலர் கூறியிருந்தார், அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஜிஐஎஸ் மேப்பிங் மூலமாக தொற்று பாதிக்கப்பட்டவர் எந்த இடத்தில் இருக்கிறார், அவருடைய வசிப்பிடம் எது என்று வரைபடத்தில் குறியிட்டு கணினியினுடைய உதவியின் மூலமாக அவர் இருக்கக்கூடிய இடத்தில் சுற்றி எங்கெல்லாம் இந்த நோய் பரவி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அவர் எங்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார் என்ற இடங்களை அந்த வரைபடத்தில் மார்க் செய்து எங்கெல்லாம் இந்த நோய் பரவி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் தொழில்நுட்ப உதவியுடன் இந்த மேப்பிங்கை நாம் தயார் செய்து வருகிறோம் என்று தெரிவித்திருந்தார். எனவே
இந்த பின்புலத்தில் இந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பரிசோதனை கிட்டுகள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை நாம் எங்கு தீவிரப்படுத்த வேண்டும், எப்படி தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த பரிசோதனைகளை நாம் பயன்படுத்தக்கூடும். அதற்கான திட்டங்களை சுகாதாரத்துறை வரையறுத்து வருகிறது. கிட்டுகள் வந்தடைந்து விட்டன. எனவே நாளை முதலே இந்த சோதனையானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சாரதா. இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 56 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களை ஒப்பிடும் பொழுது 40ற்கும் குறைவான அளவிலேயே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருந்த சூழலில் தற்போது 56ஆக அது அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இன்னும் 2-3 நாட்களில் தமிழகத்தில் கொரோனா தொற்று குறையும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான ரேபிட் டெஸ்ட் கருவிகளில் 24,000 கருவிகள் தற்போது வந்து சேர்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகபட்சமாக தஞ்சாவூரில் 17 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக சென்னை இருக்கிறது. இதுவரை 228 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கோவையில் 127 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று பாதிப்பு என்பது பதிவாகவில்லை. மாறாக திண்டுக்கல்லில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இன்று ஒரே நாளில் 56ஆக அதிகரித்திருக்கிறது. மிக குறிப்பாக சென்னையில் பாதிப்பு எண்ணிக்கை என்பது இதுவரை 228ஆக உயர்ந்திருக்கிறது. கொரோனா தொற்றிலிருந்து பாதிக்கப்பட்டோர் இன்று ஒரே நாளில் 283 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இருந்தபோதும் பாதிப்பு எண்ணிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக 1323ஆக உள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 6 பேரில் அரியாங்குப்பம் சொர்ணா நகரைச் சேர்ந்த நபர் குணமடைந்தார்.